சாப்பிடும்போது கூட எல்லா மேக்கப் ரூமுக்கும் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் எல்லாம் போய் லஞ்ச் எல்லாம் அமிச்சிட்டாங்களா, எல்லாம் போய் சேர்ந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியாக அவர் போய் சாப்பிடுவாராம். அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பிறருக்கெல்லாம் ஒரு நேரத்தோடு சாப்பிடணுன்ற அந்த அந்த உணர்வு அப்போ தான் அவருக்கு எம்ஜிஆருக்கே திருப்தியாக அந்த அம்மா பதிவிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு எம்ஜிஆர். அது மட்டும் இல்லை, நாங்கள் எனக்கு கல்யாணம் ஆன பிறகு என்னை தொட்டு நடிக்கிறதுல கூட ரொம்ப அவர் அதிகமாக என்னை மறுத்துட்டார். ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி நான் அந்த பாட்டில் வரும் வெண்ணிலா வெண்ணிலா சும்மா போடுவார் தவிர ரொம்ப ரொம்ப ஒரு நெருக்கமான அந்த காட்சியெல்லாம் அவர் தவிர்த்துட்டார். அது 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 அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை கொடுத்தது. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் என்னுடைய அக்காவுக்கு திருமணம் நடந்தது. அந்த அக்கா திருமணம் நடக்கிற போது அந்த எங்கள் அக்காவுடைய திருமணத்தின் போது அவரே எல்லா வேலையும் தானே கவனிச்சார். அது மட்டும் இல்லை, சாப்பாடு பரிமாறும் போது கூட தன்னுடைய வீட்டு கல்யாணம் மாதிரி எல்லாரையும் அவர் அந்த கவனித்த விதம் இருக்கிறதே, அதை என்றைக்குமே நான் மறக்க முடியாது.